தமிழ்நாட்டில் சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னம் இழந்துட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய அதிருப்தியான செய்தி இருந்துச்சு. அதற்கு பிறகு அவருக்கு மைக்கு சின்னம் வந்து கொடுக்கப்பட்டு அவர் தேர்தலையும் சந்திச்சிட்டாரு. இந்த நிலையில கர்நாடகாவில் தற்போது 2ஆம் கட்ட அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது மே 7ஆம் தேதி நடக்க போது. இதுல உச்சகட்ட பரபரப்பான இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில இங்கேயும் விவசாய சின்னத்தை பார்க்க முடியுது. சோ இங்க இருக்கக்கூடியவங்க விவசாய சின்னத்தை வச்சிருக்காங்க. யாருக்கானது அப்படின்றதெல்லாம் கேட்கலாம். மேம் வணக்கம். சோ இங்க வந்து யார் விவசாய சின்னத்துல போட்டியிடுறாங்க, இங்க எந்த மாதிரியான அரசியல் சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இங்க கே.எஸ். ஈஸ்வரப்பா ரொம்ப முன்னாடியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சின்ன விவசாய சின்ன கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த சின்ன கொடுத்ததுல எதுவும் ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா அவங்க ரைத்தர் பிரகாரம் தான் கிறாங்க, விவசாயிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஈஸ்வரப்பங்க அப்படின்றவங்க பஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. ஓம் சக்தி கோயிலுக்கு நம்ம தமிழ்நாட்டுல பஸ்ஸுங்க அனுப்புறவளோ லெவலுக்கு அவங்க இருந்தாங்க. 50 பஸ் அமைச்சு நின்றாங்க. அதனால இவங்களுக்கு இந்த சின்ன கொடுத்ததுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே. சோ இப்போ இந்த சின்னத்துல வந்து மோடி அவங்க போட்டோவும் இருக்கு இல்லையா? சோ அது எதுக்காக? அவங்க கூட தான் இத்தனை வருஷம் அவங்க பிஜேபில இருந்தாங்க. ஓகே. சோ அதனால அவர் போட்டோ போட்டிருக்காங்க. சோ இங்க பேசிக்கா இங்க தேர்தல்னா இப்போ தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப வேற மாதிரி கொண்டாடிட்டு இருப்பாங்க எலெக்ஷனா. இங்க கர்நாடகால எப்படி எல்லாம் இருக்கும் எலெக்ஷன்? இப்ப நீங்க எல்லாம் நிறைய பேர் ஓட்டு கேட்க வந்திருக்கீங்க. சோ எப்படி எவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க சொல்லுங்க. அதெல்லாம் கேன்வஸ் பண்ணிக்கிறோம், எல்லாரும் போறோம், எல்லாரும் ஓடாடுறோம், ஜெயிப்போம். எப்படி இருக்கு இப்போ? இங்க வந்து பிஜேபி ஒரு பக்கம் நிக்கிறாங்க, நீங்க இன்னொரு பக்கத்துல நிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அநியாயம் ஆயிருக்குது. அதனால இவங்க தனியா கேண்டிடேட் ஆயிருக்காங்க இல்லையா? அதனால நாங்க எல்லாம் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த எலெக்ஷன்னால பிரிஞ்சிருக்கீங்களோ? ஆமா. ஓகே. பிஜேபிக்கு தான் நாங்களும் இருந்தது. இப்போ ஈஸ்வரப்பா மாத்திக்கிறோம். அவங்க எங்க தெருவுல எல்லாம் ஹக்கு பத்திரம் எல்லாம் தந்துக்குறாங்க. தண்ணி வியவஸ்தை எல்லாம் பண்ணிட்டு வேலை செய்றீங்க. ஓகே. சோ நீங்க யங்ஸ்டர் சொல்லுங்க. யங்ஸ்டரா இங்க எப்படி இருக்காங்க அத பத்திலாம்? நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நல்ல எஜுகேஷன்ஸ்க்கு காலேஜுங்களுக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோம். இப்போ இங்கேயும் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கற பழக்கம் இருக்கா அந்த மாதிரி? ஆனா யாருக்கும் நாங்கெல்லாம் யாருமே காசுக்காக வேலை செய்யல. நம்ம ரைட்ஸ் என்ன இருக்குதோ அதுக்கோசரம் நாங்க போராடுறோம். அவங்க வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஒரு பயம் இல்லாம நம்ம இருக்கலாம், வாழலான்றதுக்கோசரம் நாங்க இருக்கோம். எங்களுக்கு காங்கிரஸ்க்கு சுத்தமா பிடிக்காது. சோ இதுல நாங்க இது இருக்கோம். இங்க சிவராஜ்குமார் அவங்களுடைய ஒய்ஃப் போட்டி போடுறாங்க, ஒரு ஆக்டர், அப்படி இப்படின்லாம் ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நாங்க அவங்கள்ட்ட மட்டும் பாக்கல. இங்க காங்கிரஸ் எங்களுக்கு பிடிக்காது. காங்கிரஸ் பிடிக்காது. பிஜேபி ஓகே தான். ஆனா ஈஸ்வரப்பா இருந்தா நாங்க நிஜமா பிஜேபில தான் இருந்திருப்போம். அவங்க தான் வேணும். அதனால நாங்க ஈஸ்வரப்பா கிட்டே வந்திருக்கோம். அவங்க ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அவங்க ஜெயிச்சா எல்லாருக்கும் நல்லதாகும், எல்லாம் முன்னேறும். இது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். தேர்தல் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ஏழைங்களுக்கும் உதவி ஆகும் அவங்க வந்தா. அதனால நாங்க அவங்களுக்கு